ஹாய்ங்க. இன்றைக்கி பார்ன் பேபி ஜபலா பிறந்த குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு தைக்கிறது எப்படி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸ்டிச்சிங்கில் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பேசிக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இதில் எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இதுக்கு நான் இந்த கிளாத்தை ரெண்டாக மடித்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரெண்டாக மடிச்சிருக்கேன். இங்கே 2 கிளாத்து வருதுங்க, இங்கே 2 கிளாத்து வருது. அப்படியே ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அதை மேலும் ரெண்டாக மடிக்கிறோம். அப்போ நமக்கு 2 பார்த்துக்கோங்க, 2 4 கிளாத் இருக்குது. அதை மேலும் நான் ரெண்டாக மடிக்கிறோம். அப்போது நான் 2 செட்டு கிளாத்துக்கு நான் எடுக்கிறேன். கீழே அந்த ஓரம் கட் பண்ணுறதுக்கு பிசுறு இருக்குது. அதுக்கு ஒரு லைன் போட்டுடலாம். உயரம் 11.5 இன்ச் வைக்கிறேன். பார்த்துக்கோங்க, கீழே அந்த கோடு போட்டதுலேருந்து கட் பண்ணிடுவோம். அதிலிருந்து 11 இன்ச்சு. இப்போ உடம்பு 9 இன்ச்சுக்கு கணக்கு வைக்கிறேன். 9 இன்ச்சில் பாதி என்ன அப்படின்னா, டேப்பில் பாதியாக மடிச்சிங்க 9 இன்ச்சில் வச்சு மடிச்சிங்கன்னா 4.5 வரும். அதுதான் பெரிய பெரிய அளவுகளுக்கு நமக்கு தெரியலனா இந்த கால்குலேஷன் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். 2ஆக மடிச்சிங்கன்னா பாதி, 4ஆக மடிச்சிங்கன்னா கால்வாசி அப்படிங்கிறது வந்துடும். 9 இன்ச்சுக்கு வச்சு கோடு போட்டுக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம் மார்க்கை. அவ்வளோதான். கீழே இருக்கிற பிசுறு கட் பண்ணிடலாங்க, அது தேவையில்லை. அவ்வளோதான், மார்க்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். கழுத்தில் 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோம். 2 இன்ச்சு சைடில், மேலேருந்து கீழே 2 இன்ச்சு, அதை கோடை ஜாயின் பண்ணிக்கலாங்க. 2 மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே 2 இன்ச்சு, சைட்லேருந்து சைடுக்கு அகலம் 2 இன்ச்சு கொடுக்குறோம். கை 3.5 இன்ச்சு மார்க் பண்ண போகிறோங்க. இறக்கம் 3.5 இன்ச்சு, அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்துக்கட்டை தையல் போடுறதுக்கு மட்டும் 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். அது தையல் போடுறதுக்காக தான் கொடுக்குறோம். மற்றபடி அதில் கிளாத் தைச்சி அடிச்சிருவோம். தெரியுங்களா, பார்ன் பேபி ஜபலாவில் நாடா மாதிரி தைச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி போட போகிறோம். அதனால் 1/2 இன்ச்சு போதும். இங்கே 1/4 இன்ச்சு தையலுக்காக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம கர்வு கொடுத்து வரைஞ்சிக்கலாம். நல்லா கர்வு போட தெரிஞ்சால் நம்ம இது ஸ்கேல் நமக்கு தேவையில்லை. தெரியாதவங்க இந்த மாதிரி வாங்கிக்குவாங்க. ஈஸியாக போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஒர்க்கு முடியும். ரொம்ப டைம் எடுக்காத, கரெக்டாக தான் போட்டிருக்கோமா, ரவுண்டாக தான் இருக்குதாங்கிற டவுட்டே இல்லை. அவ்வளோதான். மேலே நெக்கு கட் பண்ணாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நெக்கு கட் பண்ண வேண்டாம், ஃப்ரண்ட் பீஸுக்கு தனியாக எடுக்கணும். சைடில் இருக்கிற எக்ஸஸ் கட் பண்ணிடலாம். இல்லை 1/2 இன்ச்சு அதிகம் தான் பரவாயில்ல அப்படின்னோம்னா 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9 இன்ச்சே தான் போடணுன்ட்டு இல்லை, 9.5 இன்ச்சு இருந்தால் கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ 4 பீஸ் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்ட்டு தனியாக எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். ஷேப் வந்துருச்சுங்களா, அவ்வளோதான். இது ஃப்ரண்ட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது ஃப்ரண்ட்டு பேக் பீஸுக்கு எடுத்துடலாம். இனி ஃப்ரண்ட்டு கட் பண்ணணும். அந்த ஸ்கெட்சு ட்ராவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த நெக்கு ட்ராயிங் இருக்கிறதுல மட்டும் கரெக்டாக மறுபடியும் 2 பீஸை மட்டும் நம்ம கட் பண்ண போகிறோம். 2 பீஸ் லைனாக இருக்க ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது பேக் பீஸு. ஃப்ரண்ட் நெக்குக்கு டவுன் பண்ணி இறக்கி கட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட் பீஸ் ரெடி ஆயிடுச்சு, பேக் பீஸும் ரெடி ஆயிடுச்சு. இனி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். கலர் ஏன் மாறிடுச்சுன்னு பார்க்காதீங்க, அடுத்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போது எப்படி தைக்கிறதுன்னு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா, வாங்க இது எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்த்துலாம். இதுக்கு ப்ளவுஸுக்கு கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி கிளாத்தில் கிராஸ் பீஸ் கட் பண்ணுற போகிறோம். கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். இதையெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஆக்சுவலாக ப்ளவுஸுக்கு எப்படி நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான், வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. கிராஸ் பீஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்ட்ரைட்டாக வந்துடும். நமக்கு ஒரு நாடா ரோப் தைக்கிற அளவுக்கு நமக்கு லென்த் எவ்வளோ லென்த் தேவைப்படுமோ அந்த லென்த் எடுத்துக்கலாம். இது ஃப்ரண்ட்டு பீஸில் ரைட் சைடும் பேக் பீஸோட ரைட் சைடும் ஒன்று ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு 1/4 இன்ச்சு நமக்கு தையல் அடித்தா போதுங்க. குழந்தை ட்ரெஸ்ஸுங்கிறனால அவ்வளோ ஹெவியாக போடணுன்ட்டு அவசியம் இல்லை, டாட் பிடிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. கரெக்டாக நம்ம மெஷர்மெண்ட்டில் தைச்சோம்னாலே போதும். சூப்பர் ஃபினிஷிங்காக நமக்கு கிடச்சிருங்க. அவ்வளோதான். 2 பக்கம் ஜாயிண்ட்டை முடிச்சாச்சு. இன்னும் கீழே சின்னதாக உங்களால் எவ்வளோ சின்னதாக மடித்து அடிக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக மடித்து தைச்சா போதும். நல்ல பெரிய தையல் வேணுங்கிறது இல்லை, நம்ம அவ்வளோதான் தையல் கொடுத்துருக்கோம். கட்டிங்க்கு தைக்கிறதுக்காக கொடுத்துருக்கிற துணி அவ்வளோதான். எவ்வளோ சின்னதாக உங்களால் மடித்து தைக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக மடிச்சுக்கோங்க. டபுள் ஃபோல்டு பிசுறு இல்லாமல் மடிச்சுக்கலாம். ஜாயிண்ட்டு சைடில் ஃபினிஷிங்கில் கரெக்டாக வரணும் பார்த்துக்கோங்க.
அவ்வளோதான். இப்போ வந்து கழுத்துக்கட்டை ஜாயின் பண்ணுறது. இப்போ ஜாயின் பண்ணுற மெத்தட் பார்த்திங்கன்னா நல்லா தைக்க பழகுனவங்க தெரிஞ்சவங்க ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஒரே ஸ்டிச்சில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அந்த கிராஸ் கிளாத்தை வந்து தைச்சிருவாங்க. பார்த்துக்கோங்க, எப்படி மடிக்கிறேங்கிறத பார்த்துக்கோங்க நல்ல கவனமாக. அவ்வளோதான். இதை நடுவில் வர அந்த கேப்பில் அந்த துணியை விட்டு நம்ம தைக்க போகிறோம். அவ்வளோதான். நடுவில் கேப்பில் அந்த துணியை வச்சு அப்படியே தைக்கிறோம். இது வந்து நல்லா தைக்க பழகினவங்க இந்த மாதிரி தைச்சிருவாங்க. ரெண்டாவது பீஸில் வந்து புதுசாக தைச்சி பழகிறவங்க எப்படி தைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிருக்கேன். அதையும் தைச்சி காமிச்சிருக்கேன். வெயிட் பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேங்கிறது ஈஸியாக புரியும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுட்டு தான் வரும் நிறைய. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கிளியராக கொடுக்கறக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு உங்களுக்கும் புரியுதுன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க. பேக் சைடுக்கு அடித்தாச்சு. இனி ஃப்ரண்ட்டுக்கு வந்து அந்த கர்வுக்கு மட்டும் நம்ம அடிக்கணும், ரவுண்ட் ஷேப்பில் அடிக்கணும். சேம் அதே மடிப்பு தாங்க, எந்த மாற்றமும் கிடையாது. சேம் அதே மடிப்பு தான். அந்த கிளாத்தில் ஒரு 1/4 இன்ச்சு வந்து மேலே எக்ஸஸாக கொடுங்க. அப்போ தான் சைடு நாடா அந்த வளைச்சி தைக்கும்போது சைடில் இருந்து நம்ம தைக்கும்போது அந்த ரோப்புக்கு கரெக்டாக வரும். ஒரு 1/4 இன்ச்சு மேலே தூக்கி அடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். கிளாத்து வந்து மடிப்புக்குள்ளார போகணும். ஒரே தையலில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கவர் ஆகிடும். தனித்தனியாக தைக்க வேண்டியதில்லை. இது வந்து பெரிய அளவில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தனியாக பைண்டிங்குங்கிறதெல்லாம் தனியாக வருது. அது தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். சும்மா சின்னதாக நம்ம கொஞ்சமாக தைக்கிறோம் அப்படிங்கும்போது இது தேவைப்படாது. நம்மளே அடிச்சிடலாம். ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் கவனமாக செஞ்சிங்கனாலே போதும். அழகாக வந்துடும். பார்த்திங்களா, ரவுண்ட் அழகாக வந்துருச்சு. பிசுரெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கைக்கு வந்து ஆர்ம் ஹோல் சைடு வந்து அந்த ரவுண்டு வருது பார்த்திங்களா, அந்த ஜாயிண்ட் விட போகிறோம். சேம் அதே மடிப்பு தான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த ரோப்பை தைக்கிறோம் 5 இன்ச்சுக்கு. ஏன்னா ஷோல்டரில் மடிப்பு அந்த முடிச்சு போடுறதுக்கு நாடா துணி வேணும் இல்லைங்களா, அதுக்காக ஒரு 5 இன்ச்சு அளவு, 5 இன்ச்சு 6 இன்ச்சு இருந்தாலும் ஓகே. அந்த அளவுக்கு கிளாத்தை வந்து தைச்சி ரோப் மாதிரி அடிச்சிடலாம். அதுக்கடுத்து இந்த ஆர்ம் ஹோலை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க, ஆர்ம் ஹோலில் 2 மடிப்புங்க நடுவில் துணியை கொடுக்குறோம். அந்த மேலே அடித்த அந்த மடிப்போட பிசுரெல்லாம் உள்ளே போயிடணும். இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க, வெளியே வராமல் இருந்தால் நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக நீட்டாக அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு கிளாத்தும் பார்க்கறக்கு அழகாக குவாலிட்டியாக வருங்க. அவ்வளோதான். ரொம்ப கிராஸ் பீஸுங்கிறனால துணியை ரொம்ப இழுத்துறாதீங்க. அப்புறம் ரொம்ப சுருண்ட மாதிரி வந்துடும், நல்லா இருக்காது. மடித்து அடிக்கிறதுக்கும் வராமல் போயிடும். கிராஸ் பீஸை நீங்கள் இழுக்கவே கூடாது. அதோட ஷேப்லேயே அப்படியே அடிக்கணும் நம்ம. அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக அடித்தாலும் போதும். ஃபஸ்ட்டு ட்ரையல் பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். சின்ன ட்ரை பண்ணிங்கன்னா தான், சின்ன அளவில் ட்ரை பண்ணிங்கனாலே பெரிய அளவில் முன்னேற்றம் கண்டிப்பாக வரும். அவ்வளோதான். முடிக்கும் போதும் 5 இன்ச்சு நாடாவுக்கு வந்து கிளாத்து எக்ஸ்ட்ராவாக விட்டு அடிக்கணுங்க. பார்த்துக்கோங்க, முடிஞ்சிருச்சு. அந்த இடத்துல ஜாயின் பண்ணி முடிஞ்சதும் 5 இன்ச்சு 6 இன்ச்சுக்கு ரோப்பு வந்து ஷோல்டரில் கட்டுற அளவுக்கு ரோப் வேணும். அதை மறக்காமல் அதையும் சேர்த்து தைச்சிருங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அங்கே ஜாயின் போட்டுட்ருக்கணும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. ஒரு சைடு ஆர்ம் ஹோல் ஃபுல்லாக முடிச்சு நாடாவோடு முடிச்சாச்சு. இனி செகண்ட் சைடுக்கு பார்க்க போகிறோம். சேம் அதே மாதிரி தான். அங்கே 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக கொடுத்த இடத்துல கரெக்டாக அடிச்சிங்கன்னா மேலே அந்த முன்னாடி கழுத்தோட ஜாயிண்ட் வந்து ஈஸியாக அந்த நாடாக்குள்ளார செட் ஆகும். இல்லை கரெக்டாக அடிச்சிங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் வர மாதிரி ஆயிரும். அதனால தான் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறது. பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரே டயத்தில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கே அடிச்சிடலாம். புதுசாக தைக்கிறீங்க பிகைனர்ஸ்னால் செகண்டு மாடலில் சேம் இதே இதில் 2வது தைச்சி காமிச்சிருக்கேன். அது பிகைனர்ஸ் லெவலுக்கு அடித்து காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த லெவலில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்கலாம். கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு எப்படி வருமோ அப்படி தான் நம்ம தைக்க போகிறோம். நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் தைக்க போகிறோம். ஆனால் வர வேண்டிய டிசைன் வந்துடும், அவ்வளோதான். இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது 2வது மாடல் எடுத்திருக்கேன். சைடு ஜாயிண்ட்டு கீழே கோடு அடிக்கிறது எல்லாமே சேம் அதே மாதிரி தான். அதனால் அதை நான் எடிட்டிங்கில் முடிச்சுட்டு கட் பண்ணிட்டேன். பாருங்கள், மேலேயும் சேம் அதே மாதிரி தான் அடிக்கிறோம். ஆனால் என்னென்னா மடிக்கலை. இது பார்த்திங்கன்னா மடிக்கலை. ஃபஸ்ட்டு வந்து அடிச்சுட்டு நம்ம ப்ளவுஸுக்கு அடித்து திருப்புறேன். ஃபஸ்ட்டு மேலேயே அடிச்சுட்டு அப்படியே திருப்பி மடித்து தைக்கிறோம், அவ்வளோதாங்க. அதில் பார்த்திங்கன்னா அப்படியே மடித்த மாதிரியே ஒரே தையலில் முடிப்போம். இதில் 2 தையல் நம்ம கொடுக்குறோம், அவ்வளோதான் வித்தியாசம். பாருங்கள், ஃப்ரண்ட்டு பீஸுக்கும் ஃபஸ்ட்டு அப்படியே வச்சு அடிச்சுட்டு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக இருக்கணும் கிளாத்து, மறந்துடாதீங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்புறேன் நான். அடித்தது தெரியுதுங்களா? அடித்து அப்புறம் திருப்புறேன் நான், அவ்வளோதான்.
ஒன்றும் கஷ்டமே இல்லைங்க. நமக்கு வர்ற மாதிரி நம்ம தைக்கலாம், அவ்வளோதான். இப்படி தான் தைக்கணுங்கிற வழிமுறையெல்லாம் கிடையாது. நமக்கு வர்றது தான் தையல், சரிங்களா? ஃபஸ்ட்டு கற்றுக்கலாம், அதுக்கப்புறம் ஒன்றா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் லெவலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஆர்ம் ஹோல் அடிக்கும்போது சேம் அதே மாதிரி 5 இன்ச்சுக்கு கிளாத் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு கிளாத்தை வந்து ஆர்ம் ஹோலை வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கிறேன் நான். அதே மாதிரி முடிக்கும்போது 5 இன்ச்சுக்கு வந்து கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணுங்கள், மறக்காமல் அதை மட்டும் செய்யணும். இப்போ அடிக்கிறது பார்த்திங்கன்னா மடிப்பு அதே ஃபஸ்ட்டு தையலில் மடித்தோம் இல்லையா, சேம் அதே மாதிரி மடித்து தைச்சிக்கணும். அப்போ ஈஸியாக உங்களுக்கு முடிஞ்சிடும். பாருங்கள், ரொம்பவே ஈஸிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அழகாக நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு நம்ம கையால் தைச்சி போடுற அழகே தனிங்க. அதில் வர்ற சந்தோஷமே வேறு. நம்மளோட உழைப்பில், நம்மளோட முயற்சியில் நம்ம போட்டு பார்த்து அளவு பார்க்கறக்கு குழந்தைகளுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு அழகழகாக ஜபலா தைச்சி போடலாம், கவுன்ஸ் தைச்சி போடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அவ்வளோதான். முடிக்கும்போது அந்த 5 இன்ச்சு 6 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக நாட விட்டுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து முடிக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. கிளாத் எக்ஸ்ட்ராவாக விட்டு ஆர்ம் ஹோல் ஜாயின் பண்ணுறக்கு ஆரம்பித்தாச்சு. அப்படியே தையல் போடுறோம். முடிக்கும்போது ஒரு 5 இன்ச்சு கிளாத்து எக்ஸ்ட்ராவாக விடணும் நாடாக்காக. அவ்வளோதாங்க. அப்படியே மடிச்சடிச்சா முடிஞ்சது. அழகு போல் பிறந்த குழந்தைக்கு அழகழகாக போட்டு பார்க்கறக்கு அழகான க்யூட்டான ஜபலாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். இவ்வளோதாங்க விஷயம், ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக நம்ம செய்யலாம், தைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இனி வந்து அந்த நாடாக்கு வந்து அந்த முக்கோணமாக துணியை கட் பண்ணி தைச்சி போடுவோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். இந்த ரோப்புக்கெல்லாம் நம்ம போடுறோம் இல்லையா, லக்கன் டிசைனுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி 4 ரோப் இருக்கும் இல்லையா, ஃப்ரண்ட்டு 2 பேக் 2 ரெண்டுக்குமே அடித்தாச்சுன்னா பாருங்கள் அழகாக. ஒன்று வந்து அட்வான்ஸ் மாடல் நல்ல ஒரே தையலில் மடித்து தைச்சது, 2வது வந்து 2 தையலாக போட்டு மடித்து தைச்சோம். பார்த்தா எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. எவ்வளோ அழகாக க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மேலும் புதிய தகவல் புதிய வீடியோவோடு வந்து பார்க்குறேன். டாட்டா.